தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வெல தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்க வாய்ப்புகள் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணி அகலங்க உத்வத்த தெரிவித்துள்ளார். தனது கலாநிதி பட்ட சான்றிதழை சமர்ப்பிக்க தவறினால் இந்த நிலைமை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்திருந்தார். தனது கல்வி தகமையை வெளிப்படுத்த நேரம் வழங்குமாறு அசோக ரன்வெல கோரியுள்ளார். அதற்கமைய அவருக்கு நேரம் வழங்கப்பட்டுள்ளது. அதுக்குள் அவர் தனது சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு சமர்ப்பிக்கவில்லை என்றால் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிபோகும். முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வெலவில் பட்டப்படிப்பு தொடர்பில் ஏற்பட்ட சர்ச்சையை அடுத்து அவர் தனது பதவி விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக டயஸ்போராக்கள் செயற்பட்டு வருவதாகவும் வெளிநாடுகளில் இருக்கும் பிரிவினைவாத கொள்கையுடையவர்களால் அவருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி விசாரணக்கு தெரிவித்துள்ளார். நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டுள்ளார். 30 வருட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்சே மற்றும் கோட்டாபய ராஜபக்சே ஆகியோர் கடுமையான தீர்மானங்களை எடுத்தனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே 30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உறுதுணையாக தீர்மானத்தை எடுத்ததால் தான் இந்த நாட்டில் ஜனநாயகம் இன்றும் நடைமுறையில் உள்ளது என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்துடன் மக்கள் விடுதலை முன்னணி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு சென்று தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடிந்தது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைத்துள்ள குழுவின் அறிக்கையானது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜனாதிபதிகளை அதாவது ராஜபக்சர்களை பழிவாங்கும் நோக்கத்தில் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டு ராணுவ பாதுகாப்பை முழுமையாக நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேன ஆகியோரின் பாதுகாப்பு உறுதிப்பாட்டுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை ஒப்பிட முடியாது. செலவுகளை குறைப்பதாக குறிப்பிட்டு கொண்டு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை பலவீனப்படுத்த வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருட ஆரம்பத்தில் இடம்பெறும் என்றும் பழைய வேட்புமனுக்களுக்கு பதிலாக புதிய வேட்புமனுக்களை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்தார். தேர்தல் ஆணைக்குழுவின் திகதி அறிவித்ததும் தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறும் என அவர் தெரிவித்தார். இதேவேளை மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் எல்லை நிர்ணய சிக்கல் இருப்பதாக புதிய எல்லை நிர்ணயத்துக்கு செல்வது தொடர்பில் நாடாளுமன்றத்தின் ஊடாக இறுதி தீர்மானம் எடுக்க வேண்டி ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார். எல்லை நிர்ணய பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்தவுடன் மக்கள் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டினார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கோடீஸ்வர தொழிலதிபர் முகமது ஜியாம் கொலை தொடர்பில் முன்னாள் பிரதேச காவல்துறை மா அதிபர் வாஸ் குணவர்த்தன உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தை மூவரடங்கிய அமர்வு விதித்த மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக பிரதிவாதிகளுக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த தீர்மானத்தை அறிவிப்பதற்காக குறித்த வழக்கின் பிரதிவாதிகளாக முன்னாள் பிரதி காவல்துறை மா அதிபர் வாஸ் குணவர்த்தன, அவரது மகன் ரவீந்து குணவர்த்தன மற்றும் குறித்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 5 சிறைச்சாலை அதிகாரிகளில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். குறித்த தண்டனைக்கு எதிராக பிரதிவாதிகள் முன்வைத்த மேன்முறையீட்டு மனுக்களை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆச்சிய பட்டபெந்திகே பிரதிவாதிகளுக்கு அறிவித்தார். அதன்படி கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய அமர்வினால் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக பிரதிவாதிகளுக்கு நீதியரசர் ஆயித்திய பட்டபெந்திகே தெரிவித்தார். பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தினால் சமர்ப்பணங்களை முன்வைத்ததுடன் பிரதிவாதிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறைவேற்றும் திகதியை உயர்நீதிமன்றம் குறிப்பிடவில்லை என குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தேர்தல்களில் வாக்களிப்பதற்காக வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்தார். சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினத்தை முன்னிட்டு கடந்த புதன்கிழமை
கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தேர்தலில் வாக்களிப்பது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உறுதியளித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியின் போது புலம்பெயர்ந்தோர் அந்நிய செலவாணி ஊடாக இலங்கையே ஒத்துழைப்பு வழங்காமல் இருந்திருந்தால் நெருக்கடி மேலும் தீவிரமடைந்திருக்கும். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கிடைக்கப்பெறும் $3 பில்லியன் காட்டிலும் புலம்பெயர்ந்து வாழும் தொழில் புரியும் எமது உறவுகளிடமிருந்து அதிகளவிலான அந்நிய செலவாணி கிடைக்கப் பெற்றுள்ளது. மத்திய வங்கியின் அறிக்கையின் பிரகாரம் கடந்த நவம்பர் மாதம் சற்று பின்னடைவு காணப்பட்டாலும் ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் குடும்ப பண அனுப்பலின் பெறுமதி உயர்வடைந்துள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களின் உழைப்புக்கு உரிய கௌரவம் வழங்கப்பட வேண்டும். வாகன இறக்குமதியின் போது வெளிநாட்டில் தொழில் புரிவோருக்கு விசேட சலுகை வழங்கப்படும் என்றும் கடந்த அரசாங்கம் குறிப்பிட்டது. இருப்பினும் இதனூடாகவும் பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சட்ட ரீதியான முறையில் தென்கொரியாவுக்கு இலங்கையர்களை அனுப்புவதற்கு பதிலாக E8 முறைமை ஊடாக அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்கு இதனால் பல சிக்கல்கள் தோற்றம் பெற்றுள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைக்கு உட்பட்டு நாட்டின் பொருளாதாரத்தை எதிர்க்கட்சிகள் எப்போதும் விமர்சிக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைகள் மற்றும் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைகள் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டு நேற்று தினம் உரையாற்றும் போதே முன்னாள் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிக்கும் விமர்சிக்கும் உரிமை உள்ளது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பொதுவாக எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை புகழ்ந்து பேசுவது இல்லை. ஆனால் IMF உடன்படிக்கையின் கட்டமைப்புக்குள் அத்தகைய விமர்சனம் செய்யப்பட வேண்டும் என்பதை நான் எதிர்க்கட்சிகளுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்புக்கு அப்பால் செயற்படுவதற்கு அரசாங்கத்துக்கோ அல்லது எதிர்கட்சியினருக்கோ அதிகாரமில்லை. IMF நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 2024 2% மதிப்பிட்டுள்ளது. அந்த வளர்ச்சி விகிதத்தை மேலும் அதிகரிக்க நான் விரும்பினேன். எனவே ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே திறம் மேம்பாட்டை அதிகரிக்க பொதுமக்களையும் வணிகர்களையும் ஊக்குவித்துள்ளோம். இதன் விளைவாக இன்று நமது பொருளாதார வளர்ச்சி விகிதம் 5% எட்டியுள்ளது. இந்த சாதனைக்கான உழைத்த நிதியமைச்சகம், மத்திய வங்கி மற்றும் ஜனாதிபதி செயலகம் ஆகிய அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதால் அதில் சிலவற்றை வருவாயாகவும் பெற்றுள்ளோம் எனவும் எங்கள் வருமானம் அதிகரிக்க வழிவகுத்தது. IMF உடனான ஒப்பந்தத்தின் கட்டமைப்புக்குள் நாங்கள் இதையெல்லாம் செய்ய முடிந்ததே. எனவே இந்த ஒப்பந்தத்தை பாதுகாத்து தொடர வேண்டியது அவசியம். அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறும் திறன் அரசாங்கத்துக்கோ அல்லது எதிர்க்கட்சிக்கோ இல்லை. அப்படி செய்தால் மீண்டும் இந்த நாட்டில் பொருளாதார பிரச்சனைகள் உருவாகும். தற்போது இலங்கை வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுள்ளது என்ற அறிவிப்பை வெளியிட தயாராக வேண்டும். அதன் பின்னர் வங்கிகளும் தேவையான நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அதே நேரம் மக்களுக்கு விரைவில் நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் உறுதியளித்துள்ளார். ஜாழ் மாவட்டத்தில் எலிகாய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை 121 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என ஜாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்தார். தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை 32 பேரும், ஜாழ் போதனா வைத்தியசாலையில் 8 பேரும் சிகிச்சை பெற்று வருவதாகவும், கடந்த 24 மணித்தியால நேரத்தில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 6 நோயாளர்கள், ஜாழ் போதனா வைத்தியசாலையில் 5 நோயாளர்களும் எலிக்காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்களிலும் எரிபொருள் தட்டுப்பாடு இன்று ஏற்பட்டுள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எடுத்த தீர்மானமே இதற்கு காரணம் என எரிபொருள் பிரிப்பாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கூட்டுத்தாபனம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய முறையின்படி எரிபொருள் ஓர்டர்களுக்கு முந்தைய நாள் ஆன்லைனில் பணம் வைப்பு செய்ய வேண்டும். ஏனெனில் இவ்வாறு பணம் வைப்பு செய்யும் பல வங்கிகள் இரவில் கணக்கு காணாததால் இந்த எரிபொருள் விநியோகம் தடைபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.